புதுவரவு நேயர்களுக்கு வணக்கம். ஒரு வழியா நாடாளுமன்ற தேர்தல் 2024க்குண்டான தேர்தல் நேற்று வெற்றிகரமாக எந்தவித பரபரப்புமின்றி சுமூகமாக நேற்று நடந்து முடிந்தது. ஆனால் அவரவருடைய வாக்கு பதிவுல அவங்க வாக்காளர் லிஸ்ட்ல அவங்க பேர் இல்லைன்னு பல்வேறு குற்றச்சாட்டுகளும் பல பரபரப்பு தகவல்களும் வந்த வண்ணம் இருக்கிறது. ஒட்டுமொத்தமா தேர்தல் ஆணையத்தை குறை சொல்லி பேசுறதும், தேர்தல் ஆணையம் இந்த விஷயத்துல ஒரு ஒரு சரியான தெளிவான வேலை செய்யல. வாக்காளர்கள் உயிரோடு இருக்கக்கூடிய வாக்காளர்கள் பெயர் இல்லை, செத்து போனவங்களுடைய பெயர் இருக்குது. இது எப்படி அப்படின்னு எதிர்க்கட்சி இருக்கக்கூடிய ஆதரவாளர்களும் பேசுறாங்க, ஆளுங்கட்சி இருக்கக்கூடிய ஆதரவாளர்களும் பேசுறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடியவர்களும் தேர்தல் ஆணையத்தை குறை சொல்லி பேசுகிறாங்க, எதிர்கட்சியாக இருக்கிறவங்களும் தேர்தல் ஆணையம் பற்றி குறை சொல்லி பேசுகிறாங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? ஒட்டுமொத்தமாக இந்த தவறுக்கு காரணம் தேர்தல் ஆணையமா? அந்த தேர்தல் ஆணையத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் மெத்தன போக்கால இந்த தேர்தல் பட்டியலில், வாக்காளர் பட்டியலில் வாக்காளர்களுடைய பெயர்கள் முறையாக இல்லை. கணவன் மனைவி பெயர்கள் பார்த்தீங்கன்னா கணவன் ஒரு இடத்துலையும் மனைவி பெயர் இன்னொரு வாக்காளர் பட்டியல்லையும் இருக்கிறது இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு கொந்தளித்து பேசக்கூடிய விஷயம்லாம் தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க. சரி, இப்போ நேராக விஷயத்துக்கு வருவோம். ராமநாதபுரம் தொகுதியில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வச்சு விளையாடி இருக்கிறாரு அப்படின்னு ஒரு தகவல். ராமநாதபுரத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் 1,00,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார், மக்கள் எல்லாம் அவருக்கு தான் ஓட்டு போட்டிருக்கிறாங்க, யோகோபித்த வரவேற்பு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்துக்கு இருக்கு அப்படின்ற தகவல் சொல்லப்பட்டாலும் தீர்ப்பு இறுதியானது ஜூன் 4ஆம் தேதி தான் உறுதியான தீர்ப்பாக நாம் எடுத்துக்கொள்ள முடியும். கருத்து கணிப்புகள் முன்னாடியே ஒரு ப்ரொடிக்ஷன் அவரவர்களுக்கு விருப்பப்படி சொல்றதுங்கிறது வழக்கமான விஷயம். இருந்தாலும் ஜூன் 4ஆம் தேதி தான் முறையான இறுதியான தீர்ப்பு, அதுதான் உறுதியானதை கூட. ஸோ இந்த நிலையில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ராமநாதபுரம் தொகுதியில் அவர் கடுமையான சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டு எப்படியாவது இந்த தொகுதியில் நம்ம வெற்றி பெற்று ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு சவால் அவருக்கு இருந்தது. இது ஒரு பலப்பரீட்சை கூட. பலப்பரீட்சைன்னு சொல்வதை விட இவருக்கு ஒரு சோதனை காலகட்டம் தான் ஓபிஎஸ்க்கு. ஏன்னா இது அதிமுகலேருந்து நீக்கப்பட்ட பிறகு பல்வேறு சிக்கல்களை அவரை சந்தித்த பிறகு நீதிமன்ற வழக்கிலிருந்து பல பிரச்சனைகள் அவர் தொடர்ந்து சந்தித்து வந்திருக்கிறாரு. ராமநாதபுரம் தொகுதியில் அவர் நின்றது கூட நம்முடைய மக்கள் செல்வாக்கு எப்படி இருக்குன்னு நின்று இருக்கிறார். ஆனால் இந்த தொகுதியில் அவர் எதிர்பாரா விதமாக தோல்வி தழுவினால் அவருடைய அரசியல் எதிர்காலம் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக மாறிவிட வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா அதிமுக இன்று பிளவுபட்டு பல்வேறு தலைவர்கள் பிரிந்து இருக்கக்கூடிய இந்த சூழல்ல அதிமுக எடப்பாடி பழனிசாமி கையில கட்சியும் கூடி அதிகாரம் எல்லாமே பொதுச்செயலாளர் பதவி வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருக்கின்ற பொழுது ஓ பன்னீர்செல்வம் இந்த தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியில வென்றே ஆக வேண்டும். அந்த ஒரு தொகுதியில மட்டும் வென்று இவர் என்னங்க பண்ண போறாரு அப்படிங்கிற விமர்சனமும் இருக்கிறது. அப்படி கிடையாது, அந்த தொகுதியில சேலஞ்சோட நின்று இருக்கிறாரு. பல சோதனைகள் கட்டத்தை தாண்டி இந்த தேர்தலில் பல பரீட்சை அந்த தேர்தலையும் ஓ பன்னீர்செல்வம் ஒரு 5 டூப்ளிகேட் ஓ பன்னீர்செல்வத்தை அவர் நிற்க வச்சிருக்கிறாங்க. இதையெல்லாம் தாண்டி அந்த இடத்துல அவர் வெற்றி பெற்றால் அவர் நிச்சயமாக ஒரு வரலாற்று படைக்கக்கூடிய ஒரு வெற்றியாக இருக்கும். ஆனால் அந்த கருத்து பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்தில் ஓ பன்னீர்செல்வம் வெல்வார் அப்படிங்கிற கருத்து கணிப்பு வந்துகிட்டு இருக்கிறது. கொஞ்சம் கூட அந்த இடத்துல இல்லைங்க, அவர் வெற்றி வாய்ப்பு இல்லைங்க, அவர் டெபாசிட் இழந்துருவாருங்க, தோல்வி தாங்க அவருக்கு அதிகமாக கிடைக்கும் அப்படின்ற எந்த கருத்து கணிப்பும் வரல. அவர் அந்த இடத்துல வச்சு விளையாடி இருக்கிறாரு அப்படின்றாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இன்னொரு தரப்பு மக்களும் பார்த்தீங்கன்னா ஓ பன்னீர்செல்வம் ராமநாதபுரம் மக்கள் அந்த தொகுதி நாடாளுமன்ற தொகுதி முழுக்க பணத்தை வாரி இறைச்சிருக்கிறாரு, மக்களுக்கு ஓட்டுக்கு காசு கொடுத்துருக்குறாங்க. ஏற்கனவே ஓ பன்னீர்செல்வம் எந்த தேர்தலையும் அந்த அளவுக்கு பணத்தை அழுக்க மாட்டார், பணத்தை கொடுக்க மாட்டார், பெரிய அளவில் அவர் எந்த செலவு அனாவசியமே செய்ய மாட்டார். எடப்பாடி பழனிசாமி பணத்தை தனியாக வாரி இறைப்பார். அதனால தான் பல எம்எல்ஏக்கள் பல மாவட்ட செயலர் கட்டுக்கோப்பில் எடப்பாடி பழனிசாமி சொன்னால் கேட்குறாங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி எல்லா பொறுப்பாளர்களுக்கும் எம்எல்ஏக்களிருந்து நிர்வாகிகளுக்கெல்லாம் வாரி வாரி வழங்குவார். மாதத்துக்கு அவருடைய கணக்குலேருந்து ஒரு விஷயம் எல்லா பொறுப்பாளரும் கொடுத்துக்கிட்டே இருப்பார். அதனால தான் அவர் சொல் பேச்சை கேட்டு பல எம்எல்ஏ ஆகட்டும், பொறுப்பாளர் ஆகட்டும், மாவட்ட செயலாளர் ஆகட்டும் எல்லாமே எடப்பாடி பேச்சை கேட்கறதுக்கு காரணம் என்னன்னா அவர் பணத்தை பார்க்காம வாரி வாரி செலவு பண்ணக்கூடிய ஒரு எடப்பாடி பழனிசாமி. ஆனால் ஓ பன்னீர்செல்வம் அப்படி கிடையாதுங்க, பணத்தெல்லாம் அந்த அளவுக்கு வாரி இறக்க மாட்டாரு, செலவு பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லப்பட்ட ஓ பன்னீர்செல்வம் இந்த தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியில்
பணம் வந்து விளையாடி இருக்கு, ஏகப்பட்ட பணம் வந்து செலவு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. ஏன் இந்த பணம் எல்லாம் செலவு பண்ணணும்? ஏன் மக்களுக்கு ஏன் ஓட்டுக்கு காசு கொடுக்கணும்? அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எல்லாருக்கும் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் இந்த தொகுதியில வந்து ஒரு கடுகளவு, ஒரு இம்மி அளவு கூட ஒரு கண் அசைஞ்சா கூட அவர் தோல்வியை தழுவார். ஏன்னா பல தேர்தலில் சந்திச்சிருக்கிறாரு. எத்தனையோ முறை வந்து அந்த 3 முறை முதலமைச்சராக இருந்திருக்கிறாரு. அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டு ஒரு பெரிய நம்பிக்கைக்குரியவராக இருந்திருக்கிறாரு. அப்படின்னு பல்வேறு நன்மதிப்பை பெற்றவராக இருந்தாலும் கூட இந்த தேர்தலில் கொஞ்சம் பிசிறி போய் அவர் தோல்வியை தழுவினால் கூட அவருக்கு மிகப்பெரிய அரசியல்ல அடி விழும். அவர் வந்து மீண்டும் அரசியலில் எழுந்திருக்க முடியாத அளவிற்கு வாய்ப்புகளை வந்து ஒரு 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் பின்னுக்கு தள்ளப்பட்டவராக மாறிவிடுவார். அரசியலில் ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுந்துவிடும் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால இந்த தேர்தல் அவருக்கு மிகப்பெரிய சவாலான தேர்தல். ஒரு சோதனை காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அவர் வந்து இந்த இடத்துல பணத்தெல்லாம் பார்க்கக்கூடாது. நம்ம இந்த இடத்துல இந்த தொகுதியில் ஜெயிச்சே ஆகணும். மக்கள் நம்பிக்கை இருக்கு, மக்கள் மேல நம்பிக்கை இருக்கு, மக்கள் நமக்கு ஓட்டு போடுவார்கள். இந்த ராமநாதபுரம் தொகுதி மக்கள் எல்லாரும் நம்ம தேர்தல் பிரச்சாரத்தில் போகும்போது வெயிலுன்னு பார்க்காம நம்முடைய பேச்சை கேட்டு ஐயா உங்களுக்கு தான் எங்களுடைய ஓட்டு அப்படின்னு பல மக்கள் சொன்னாலும் கடைசி நேரத்தில் என்ன வேணாலும் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இவர் தான் ஜெயிப்பாருன்னு சொல்லப்பட்டவர் வந்து கடைசி நேரத்தில் தேர்தல் முடிவில் பார்த்தீங்கன்னாக்கா ஓட்டு மாறி, அதாவது அந்த கருத்து கணிப்பெல்லாம் மாறி யார் ஜெயிக்குவான்னு சொன்னாங்களோ அவர்கள் தோற்பதும், யார் தோற்று விடுவார்கள் என்று சொன்னார்களோ அவர்கள் ஜெயிப்பதும், இப்படி களம் மாறிவிட்டால் மிகப்பெரிய பிரச்சனைக்குள்ளாக மாறி விடுவார் ஓபிஎஸ்ங்கிற ஒரே காரணத்தினால அந்த தேர்தல் காலத்தில் ராமநாதபுரம் தொகுதியில் வச்சு விளையாடி இருக்கிறாரு. கலக்கி இருக்கிறாரு அப்படிங்கிற தகவல் வருது. எப்படி இருந்தாலும் ராமநாதபுரம் தொகுதியில் ஓ பன்னீர்செல்வம் ஜெயிச்சே ஆகணும். அப்படி ஜெயிச்சா மத்திய அமைச்சர் பொறுப்பு அவருக்கு வழங்கப்படுவதற்கு மோடி தயாராக இருக்கிறார். மோடி வந்து ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். நீங்க வந்து ஒன்றும் இல்லைங்க, நீங்க அந்த தொகுதியில மட்டும் வின் பண்ணுங்க, நான் உங்களுக்கு வந்து நிச்சயமா மத்திய அமைச்சர் பொறுப்பு நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியோட தான் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து ராமநாதபுரம் தொகுதியில நின்று இருக்கிறார் அப்படிங்கிற தகவல். அதே போல பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்ல டிடிவி தினகரன் தேனி தொகுதியில அது வந்து அவர் வந்து அங்கே காசு கொடுக்கல, மக்கள் செல்வாக்கு இருக்கு. ஏற்கனவே பல ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த தொகுதியில நின்று இருக்கிறார். ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலகட்டத்தில் அந்த இடத்துல அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறார். தேர்தலில் வெற்றி பெற்றால் மட்டும்தான் மக்களுக்கு நல்லது செய்வார்னு கிடையாது. வெற்றி பெற்றாலும் பெறாவிட்டாலும் தேனி தொகுதி மக்களுக்கு அவருடைய சொந்த பணத்திலேயாவது மக்களுக்கு நல்ல விஷயங்கள் செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கையில மக்கள் டிடிவி தினகரனை அந்த தொகுதியில் வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. அவருக்குத்தான் வெற்றி முகம் இருக்கிறது அப்படின்னு பல்வேறு கருத்துக்கள் சொல்றாங்க. தேனி தொகுதியில் டிடிவி தினகரன் வெல்வதுங்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு மக்கள் கருத்தாக சொல்றாங்க. அதே போல ராமநாதபுரம் தொகுதியில டிடிவி தினகரன் இந்த தொகுதி மாறி மாறி நிற்கக்கூடிய ஒரு சலசலப்பு ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தது. ஆனால் தற்போது ராமநாதபுரத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் நின்று இருப்பதுங்கிறது ஒரு அதிர்ச்சிக்குள்ளான விஷயமாக இருந்தாலும் எதிர்பார்ப்பை கிளப்பி இருக்கக்கூடிய ஒரு சவால்கள் நிறைந்த அந்த தொகுதியை வந்து வென்றே ஆக வேண்டும், நம்ம ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் ஓ பன்னீர்செல்வம் களத்தில் அவருடைய இனவோ புதுசா அரசியலில் நின்ற மாதிரியும் புதுசா முதல் முறையை தேர்தலை சந்திக்கிற மாதிரியும் காலத்துல வயதையும் பொருட்படுத்தாமல் அவருடைய அனுபவத்தை எல்லாம் ஒட்டுமொத்தமா அங்க குவிச்சு தேர்தல் பரப்புரையில வெயிலுன்னு பார்க்காம அவருடைய பொறுப்பாளர்களோடு சூறாவளி பிரச்சாரத்தில் ஈடுபட்ட ஓ பன்னீர்செல்வம் இந்த தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குதுன்னு மக்கள் கருத்தாக சொல்லப்பட்டாலும் அந்த இடத்துல பணம் அதிக அளவில் இவர் இறைச்சிருக்கிறாரு, மக்களுக்கு ஓட்டுக்கு காசு வந்து தண்ணியா செலவு பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு கருத்து வருது. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. இருந்தாலும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ராமநாதபுரத்தில் ஓ பன்னீர்செல்வம் வென்றால் அவருக்கு மிகப்பெரிய அரசியல் ஒரு மாற்றம், அவருக்குண்டான அரசியல் வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய அடுத்த கட்ட ஒரு டர்னிங் பாயிண்டாக மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை ஆப்போசிட்டாக நீங்க இப்படி யோசனை பண்ணீங்கன்னா தோல்வி முகத்தை தழுவினால் அவருக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியும் அரசியலில் மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படுவதற்கு தயக்கமே காட்ட முடியாது. அந்த அளவுக்கு அவருக்கு எதிர்வினை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே பல சோதனை காலகட்டத்தில் தான் அவர் இருக்கிறாரு. அதனால தான் வந்து இந்த தேர்தலில் வச்சு செஞ்சு விளையாடி இருக்கிறாரு. ஒரு பெரிய அளவில் மாஸ் காட்டியிருக்கிறாரு ராமநாதபுரத்தில். நிச்சயமாக அவர் வெல்வாருங்கிறது தான் 100% வெல்வாருங்கிற கருத்து கணிப்பு தான் வந்து கொண்டிருக்கிறது. கடைசி நேரத்தில் என்ன வேணாலும் மாறும், அது நம்ம கையில் கிடையாது, மக்களின் தீர்ப்பு, மகேசன் தீர்ப்புன்னு சொல்கிற மாதிரி வருகிற ஜூன் 4ஆம் தேதி அந்த வாக்குப்பதிவின் இறுதி எண்ணிக்கை ரிசல்ட் அன்னைக்கு தான் நமக்கு வந்து முழு தகவல்கள் நமக்கு தெளிவாக தெரிய வரும். இருந்தாலும் மக்கள் கருத்துங்கிறது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கும். பொறுத்திருந்து பார்க்கலாம். நாடாளுமன்ற தேர்தலில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ராமநாதபுரத்தில் வெற்றி பெற்றால் அவருக்கு அரசியல் வாழ்க்கை மீண்டும் புத்துணர்ச்சி பெற்று ஒரு ஆரோக்கியமான ஒரு வலிமை மிகுந்த ஒரு நபராக மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ராமநாதபுரம் தொகுதி
முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வசம் வருமா? பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.